மார்க் ஜுகர்பர்க் பத்தி தெரியாத ஆட்கள் இங்க யாருமே இல்ல. US Senate Judiciary Committee இவர லாஸ்ட் இயர் 31st January 2024 அன்னைக்கு கூப்பிட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில கிளிப்ஸ் நான் காமிக்கிறேன், பாருங்க. Services we can improve. Wait a minute, your own study says that you make life worse for 1 in 3 teenage girls. You increase anxiety and depression. That's what it says, and you're here testifying to us in public that there's no link. You've been doing this for years. 37% of teenage girls between 13 and 15 were exposed to unwanted nudity in a week on Instagram. You knew about it. Who did you fire? Senator, this is why we're building all. Who did you fire? Senator, I don't think that's. Who did you fire? I'm not. You've got families from across the nation whose children are either severely harmed or gone, and you don't think it's appropriate to talk about steps that you took? The fact that you didn't fire a single person? Let me ask you this. எதுக்காக ஃபர்ஸ்ட் இவர் இவ்ளோ பேர் முன்னாடி நின்னு அப்பாலஜிஸ் கேட்கணும்? இன்னைக்கு Facebook அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மே இல்லனா இங்க நிறைய பேரோட பிசினஸ் டோட்டலி ஸ்டாப் ஆயிடும். பிகாஸ் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனில இருந்து ஒரு பெரிய டாப் கம்பெனி வரைக்கும் அவங்களோட பிசினஸை க்ரோ பண்ண, அவங்களுக்கு ஏத்த ஆடியன்ஸை புல் பண்ண எல்லாருமே இந்த மெட்டா பிளாட்ஃபார்ம்ல தான் ஆட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மெட்டாவை டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதே பாதி பேருக்கு தெரியாது. சரி, இங்க உண்மையாவே என்ன நடந்துச்சு? எதுக்காக மார்க் ஜுகர்பர்க் US கமிட்டி கால் பண்ணாங்க? முதல்ல இந்த கமிட்டி யாரு, என்ன அத்தாரிட்டி இருக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி டாப் CEOs எல்லாம் क्वेश्चन பண்றதுக்கு? எதுக்காக இவ்வளவு பேர் இந்த ஜுகர்பர்க் மேல இவ்வளவு கோபமா இருக்காங்க? நீங்களும் நானும் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பல முக்கியமான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. பாயிண்ட் பை பாயிண்டா தெரிஞ்சுக்கலாம். This is your AI coach John. The courtroom of tech. Every AI product has to answer one day. இந்த கோர்ட்ரூம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன் இது. தமிழ் அதிகமா யாரும் இதை பத்தி பேசலன்னு நினைக்கிறேன். பட் நான் பயங்கரமா இதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணிருக்கேன். நீங்க ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல நம்மளுடைய மார்க் ஜுகர்பர்க்கு என்ன நடந்துட்டு இருக்கு, பயங்கரமா கொஸ்டின்ஸ் எல்லாம் பயங்கரமா கேட்கறாங்க. இவங்க எல்லாம் யார் அப்படின்றத பத்தி நம்மளுக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். அது இங்க நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த செஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 5 ரீசன் சொல்றேன் எதுக்காக இந்த செஷன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ரீசன், நீங்க எல்லாருமே இப்போ AI ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனா நீங்க பில்ட் பண்றதுல யூ மைட் பில்ட் த நெக்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் அல்காரிதம் வித்அவுட் ரியலைசிங் இட். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நல்லதா படலாம், உங்களுக்கு அந்த அல்காரிதம் நல்லதா படலாம். பட் ஆனா மத்தவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஹார்ம்ஃபுல் உருவாக்கும் அப்படின்றது நீங்க ரியலைஸே பண்ணல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா உங்களை பயங்கரமா சூ பண்ணிடுவாங்க. செகண்ட் ரீசன், ஒன் டே சம்மன் வில் கொஸ்டின் யுவர் கோட் லீகலி, பப்ளிக்கலி அண்ட் ப்ரூட்டலி. நீங்க ஒரு கோர்ட் ரூம் முன்னாடி போய் நிக்கிறீங்க அப்படின்னா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் ஜாம் எல்லாம் போட்டு பட்டரிங் பண்ணல யாரும் பேச மாட்டாங்க. இது எனக்குமே சேரும். நானுமே இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் உள்ள. இதெல்லாம் பயங்கரமா நான் பீப்புளுக்கு எந்த விதத்திலையும் ஹார்ம்ஃபுல்லா கொடுத்துட கூடாது அப்படின்றத பயங்கரமா கேர்ஃபுல்லா யோசிச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அதனால நீங்களும் அந்த மாதிரி ஏஐனுடைய வேவ்ல எல்லாருமே இருக்கும். எல்லாருமே ஃபாஸ்டா ஏஐ படிக்கணுன்ற மாதிரிலாம் வரீங்க. ஃபாஸ்டா ஏஐ ப்ராடக்ட் பில்ட் பண்ணி செல் பண்ண, ஒரு சாஸ் பில்ட் பண்ணல வரீங்க. பட் ஆனா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வச்சிருக்க கோட் எல்லாமே யூசருக்கு எந்த லெவலுக்கு அதிகமா பாசிட்டிவ்னஸ் கொடுக்கும் அப்படின்ற பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும், நல்ல ஒரு பிஹேவியர் அவங்களுக்கு மென்டலி அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, அந்த மாதிரியான ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் குட். செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன், AI isn't just a tech, it's power over human behavior. நல்லா புரிஞ்சுக்கோங்க. AI டெக்னாலஜின்ற மாதிரி இட்ஸ் a டெக்னாலஜி தான். பட் அதுக்கு மேல நம்மளோட ஹியூமன் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான பவர் கூட அந்த AI இருக்கு. டெக்னாலஜிக்கு மேல அது ஆக்சுவலா. சோ அதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், லேர்னிங் ஒன்லி ஹவு டு பில்ட் இஸ் நாட் இனஃப் இன் 2025. ஜஸ்ட் நான் படிச்சிருக்கேன், ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன், இப்ப பார்ப்பேன் உடனே ஒரு ப்ராடக்ட் 5 நாள் 6 நாள்ல பில்ட் பண்ணி நான் அப்படியே மார்க்கெட் கொடுத்துருவேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் இன்கேஸ் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல உங்களோட ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய பிஹேவியர் யாராச்சும் இந்த மாதிரி பெரிய லெவல்ல அதிகமான மக்கள் பாதிக்கிறாங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சுன்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்க தான் உத்தரவாதம், நாளைக்கு நீங்க தான் பதில் சொல்லலாம். அதுதான் என்னோட 5th பாயிண்ட் வச்சிருக்கேன். யூ ஆர் either the one who builds safe products or the one who gets blamed when they are not. இங்க எல்லாருமே டேட்டா சயின்ஸ்ல ஏல படிக்கிறீங்க, காலேஜ் டிகிரில கூட வந்துருச்சு, சைனால 6th ஸ்டாண்டர்ட்லாம் கூட இப்போ சிலபஸ்லாம் வந்துருச்சு. எல்லாருமே இப்போ AI படிக்கிறீங்கன்னா அவங்க எல்லாத்தினாலும் இப்போ AI ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நம்மளுடைய யூனிவர்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம grow ஆகிட்டு போய்கிட்டு இருக்கோம். பட் ஆனா பி வெரி சீரியஸ். உங்களுக்கு எந்த சைட்ல வேணா போகலாம். நீங்க ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசினஸ்னுடைய ரிட்டர்ன்ஸ் பாசிட்டிவாகவும் வரும், நெகட்டிவா வரும். பட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கீங்க, நெகட்டிவ் வந்துச்சுன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி ஓன் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். சரி, எதுக்காக இந்த பர்டிகுலர் செஷன் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்றது தான் நான் இன்ட்ரோடக்ஷன்ல நான் காமிச்சிருப்பேன். நான் இப்பவே நான் ஒரு டிஸ்க்ளைமர் செட் பண்ணிடுறேன். பிகாஸ் நீங்க எல்லாருமே இந்த செஷன் பார்க்கணும் அவசியம் இல்லை. யாஹூ கேன் வாட்ச் தி செஷன், இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். நீங்க இப்ப AI எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், ஒரு ப்ராடக்ட் AI ப்ராடக்ட்ஸ்ல பில்ட் பண்ணணும், இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்னால சமுதாயத்துக்கு நாளைக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த செஷனை பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க செஷன் இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் whatever I'm going to show and teach through this master class, it is very very important. Okay va? So அதனால இந்த பர்టిక్యులர் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செஷன் நீங்க பார்க்கலாம். ரைட், என்னோட அஜெண்டாவை நான் ஃபர்ஸ்டா செட் பண்ணிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோட கோல் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். நான் இப்ப எடுத்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு
வந்திருக்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த வேர்ல்ட் இஸ் விட்னஸிங் ரைட் நவ. பிகாஸ் நம்ம சேனல்ல நிறைய ஸ்கூல் பசங்களா கூட நீங்க வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சென்னையில ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணிருந்தேன். அதுல 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் படிக்கிற பையன் கூட வந்து நீ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாப்ல. அவர்லாம் அவ்வளவு படிச்சிருக்காரு, அவர்கிட்ட இருந்து நான் வந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஹி இஸ் மை இன்ஸ்பிரேஷன். சோ அதனால அந்த பர்டிகுலர் பையனுக்கு கூட புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி நான் வந்து இந்த டாபிக் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு 48 மணி நேரம் ரிசர்ச் பண்ணிருக்கேன். பயங்கரமா இன்டர்நெட்ல பாத்திருக்கேன், ரிசர்ச் பேப்பர் படிச்சிருக்கேன், நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்றதுனால இது யாருக்கு இல்ல அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ். நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பயங்கர ப்ராடக்ட்ல பில்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சூப்பரா ரெவன்யூ வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இது பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். இது நான் கம்ப்ளீட்டா ஒரு பிகினர் பெர்ஸ்பெக்டிவ்க்கு அதை மட்டும் மைண்ட்ல வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ அதனால ஒண்ணுமே இதை பத்தி தெரியல அப்படின்னா நீங்க ஃபுல்லா செஷனை பாருங்க. ப்ராடக்ட்ஸ் எப்படி பில்ட் பண்றது, அதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ்ல என்னென்ன மாதிரி இருக்கும், எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும், அந்த மாதிரிலாம் தெரியல அப்படின்னா நீங்க பாருங்க. ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் எக்ஸ்பர்ட். நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணி கீழே என்னப்பா வந்து பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு கல்ல போட வேண்டாம். நீங்க ஆல்ரெடி என்னோட எக்ஸ்பர்ட் தான், நீங்க இது பார்க்க வேண்டாம். இது உங்களுக்கு நடந்து கிடையாது. அடுத்து இதெல்லாம் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. இதை ஃபுல்லா பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் ரீட் யுவர் கமெண்ட். வாட் யூ கோனா see today is understandable or complex. நான் சொல்றதா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியுற மாதிரி இருக்கா இல்ல காம்ப்ளெக்ஸா நான் உங்களுக்கு வந்து புரிய வச்சிட்டேனா அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு எண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து நம்மளுடைய அஜெண்டா வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அஜெண்டா கிளாஸ் குயிக்கா நான் வந்து போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட், why was Zuckerberg called? அவர் எதுக்காக அந்த கோர்ட் ரூம்ல வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க. செகண்ட் விஷயம், when did this all happen? இதெல்லாம் வந்து எப்ப எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு? பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இது பெரிய சீனா கிரியேட் ஆச்சு, பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதுல பெரிய சங்கடமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல இப்ப வந்து அடுத்து ஆஸ்பிரன்ஸா ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சோ அதெல்லாம் தான் தெரியப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்றதை நான் சொல்ல போறேன். who is the one that questions and why? ஒரு டேபிள் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா முதல் யாரு, அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? பிகாஸ் இவர் பார்த்தா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. இவர் இந்த சிஇஓ இல்லாம நிறைய சிஇஓஸ் வந்து அவங்க கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கூகுள் சொந்த பிச்சை கொஸ்டின் பண்ணிருக்காங்க. சோ எந்த அத்தாரிட்டியில அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்றாங்க அதை பத்தி பார்க்க போறோம். ஃபோர்த், why were people so angry at Zuckerberg? அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பீப்புள் எல்லாமே அப்படியே இந்த கை தட்டுறாங்க, Zuckerberg திட்டம் போது கை தட்டுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோபம் என்ன அப்படின்றது பார்க்க போறோம். அடுத்த பாயிண்ட், what progress has been made since then? what progressனா ஒரு ப்ராப்ளம்ன்றதுனாலதான் Zuckerberg கூப்பிட்டுருக்காங்க. அப்ப Zuckerberg ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். அப்படி அந்த ஆக்ஷன் என்னென்ன எடுத்தாரு, அது எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கு. அடுத்தது, why does this matter to AI builders in 2025, particularly in India? நிறைய பேர் வந்து நம்ம யூஎஸ்க்கு எவ்வளவு பெட்ட ஒரு ஆக்சசிபிலிட்டி முன்னாடி இருந்துச்சோ, இப்ப சாம் ஆல்ட்மேன் அந்த ChatGPT வந்ததுக்கு அப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஜென்டிக் ஏல வந்ததுக்கு அப்புறம் இப்ப யாரு வேணா எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து வேணா அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவு ஆக்சசிபிலிட்டி ஈஸியா இருக்கு. சோ அதனால இந்தியால இருந்து நீங்க யாராச்சும் AI பில்டர்ஸா, ஆண்டர்பிரனரா, இப்ப ஸ்டூடெண்டா நீங்க இருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வரணும்னா இதெல்லாம் வந்து why does this matter to you அப்படின்றத பத்தி நான் பேச போறேன். கடைசியா நம்மளுடைய சேனல்ல அப்கமிங் வீடியோஸ் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு யூடியூப் கோர்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங்ன்றது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நெக்ஸ்ட் மீட்டப் பிளான் பத்தி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டீங்க. கீழே வந்து நம்மளுடைய டீம் நீங்க என்னோட சப்போர்ட் டீம் பேசும்போது அடுத்த மீட்டப்லாம் எப்போ இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. சோ அதை பத்தி நான் வீடியோ எண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து பேச போறேன். சோ இதுதான் நம்மளுடைய அஜெண்டா. நம்ம குவிக்கா வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் அப்படின்றதுக்கு இப்ப போயிடலாம். ரைட், ஸ்கிரீன் நீங்க வந்து பாக்குறீங்க. இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் ஹவுஜன். இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, சாரி அவங்க பேர் கரெக்டா படிக்கிறேன்னு தெரியல, பட் பிரான்சிஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபார்மர் ஃபேஸ்புக் எம்ப்ளாயி அண்ட் விசில் ப்ளோவர். இவங்களோட போட்டோ எதுக்கு கோச் நீங்க வந்து காமிக்கிறீங்க, ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விசில் ப்ளோவர் இருக்கு இல்லையா, இந்த விசில் ப்ளோவர்னா ஃபர்ஸ்ட் என்னன்றது பாத்துக்கலாம். சோ விசில் ப்ளோவர் அப்படின்னா, a whistleblower is a person who works inside a company and reveals secret. ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு ஒர்க் பண்ணி அது என்ன சீக்ரெட் or wrongdoings that the company is trying to hide, especially when those wrong things are hurting people or breaking the law. அதாவது கூட இருந்தே நண்பனா மாறி பழகி இந்த நான் வந்து உங்க கூட பழகி நீங்க வந்து கெட்டதெல்லாம் எடுத்து வெளியில எடுத்து கொண்டு சொல்றதுதான். சோ அந்த மாதிரியான விஷயம் தான். நம்மளுடைய அஜித் சார் கூட ஒரு சூப்பரான ஒரு படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. சோ அந்த மாதிரி தான் கூட பழகி அந்த கெட்ட விஷயங்களை வெளியே எடுத்து கொண்டு சொல்றது. அந்த மாதிரியான பர்சனா தான் இவங்க வந்து Facebookல வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட பார்வைக்கு உள்ள நிறைய வந்து பாத்தீங்கன்னா விஷயம் தெரியுது, பட் ஆனா அந்த மக்களுக்கு பெருசா எடுத்துக்கொண்டு வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க கெட்ட விஷயங்கள். அதெல்லாம் என்னன்னா, வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் இன் லேட் 2021 பிரான்சிஸ் லீக்ட் thousands of Facebook, இப்ப மெட்டா அவங்களோட பேரு, இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ். அப்போ அந்த Facebook வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்னல் ரிசர்ச் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து இவங்க பாக்குறாங்க கண்ணுக்கு முன்னாடி. அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பப்ளிக் வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க. These documents showed something terrifying. என்னன்னா, Facebook, now called Meta, knew that Instagram was harming teenage girls, leading to anxiety, depression, body image issues, and even suicidal thoughts. கோச் இதெல்லாம் என்ன புரியலையே, இது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப பக்கமா நடக்கலையேன்னு கேட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் 2021லயே இதெல்லாம் நடந்திருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது 2025. இப்போ அதான் அதை பத்தி நான் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறேன். இந்த ரிப்போர்ட் வந்து 2021லயே இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரிப்போர்ட்டா இந்த மெட்டா கம்பெனிக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் சீன் இருக்கு அப்படின்றத மெயில் போட்டிருக்காங்க டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு. சோ திஸ் வாசன்ட் அன் அவுட் சைடர் கெஸ், வெளியில இருந்து யாரும் சொல்லல. இட் வாஸ் தேர் ஓன் இன்டர்னல் ரிசர்ச் அண்ட் தே டிட் நத்திங் டு சேஞ்ச் அல்காரிதம் ஆர் ப்ராடக்ட் டிசைன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கம்ப்ளைண்ட், குறிப்பா அந்த இன்ஸ்டாகிராம். அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து இதுல வந்து பார்க்க போறோம். சோ இன்ஸ்டட் தே செட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தே புஷ்ட் என்கேஜ்மெண்ட்.
prioritized profit, silenced employees who raised red flags. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணுது அப்படின்றது உள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதை பத்தி வெளியில எதுவும் பெருசா பேசல. ராதர் இந்த இன்ஸ்டாகிராம் அதிகமா யூஸ் பண்றதுக்கு உண்டான எல்லா என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் உள்ளார பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் இவங்க வந்து இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியில சொல்றாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கு? when did this all explode? இப்போ மார்க் ஜுகர்பர்க், நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்க இல்லையா, பல ஒரு சில சீக்வன்ஸ், ஒரு 6 சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருப்பேன். இது நான் முன்னாடி காமிச்சது 2021 அந்த டேட்டா வந்து லீக் ஆகுது. ஆஃப்டர் 2 years, அக்டோபர் 2021 ரிலீஸ் ஆகுது. ஆஃப்டர் 2 years, இது Jan 31st 2024 அன்னைக்கு மார்க் ஜுகர்பர்க்கை கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறாங்க? மார்க் ஜுகர்பர்க் is dragged into the US Senate Judiciary Committee along other tech CEOs like TikTok ஓட CEO, Snapchat ஓட CEO, X Twitter ஓட CEO, Discord ஓட CEO. இவங்கள பாருங்க, ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா தெரியும். டிஸ்கார்ட், ஸ்னாப்சாட், டிக்டாக் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கம்பெனியோட சிஓஸ் வந்து அவங்க வந்து கால் பண்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் டிஸ்கார்ட், எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவரோட சிஓ, இவரோட சிஓ பேஸ்லாம் இங்க எடுத்திருக்கோம். டிஸ்கார்ட் சிஓ ஜேசன் சில்ட்ரான், அது அவரோட பேரு. இவர் ஸ்னாப்சாட்டோட சிஓ பேர் வந்து பாத்தீங்கன்னா யுவான். அடுத்து டிக்டாக்கோட சிஓ ஷாவ் ஷி சூ. அடுத்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டரோட சிஓ, இவங்க வந்து லிண்டா, அவங்களோட பேர். அடுத்து நம்மளுடைய மெட்டாவோட சிஓ. இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த யூஎஸ் செனட் ஜுடிஷியரி கமிட்டி வாங்கப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பயங்கரமா கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, இந்த யூஎஸ் செனட் கமிட்டி எந்த அத்தாரிட்டினால இப்ப வந்து கேட்கறாங்கன்றது என்னுடைய அடுத்த கொஸ்டின். இப்ப அதுக்கு நம்ம வந்து போறோம். வாட் இஸ் திஸ் யூஎஸ் செனட் ஜுடிஷியரி கமிட்டி? இவங்க யார் முதல்? திங்க் ஆஃப் திஸ் யூஎஸ் செனட் ஜுடிஷியரி கமிட்டி as a powerful group of senior leaders, member of parliament in America. member of parliament நம்மளுடைய கவர்மெண்ட் படி அப்படி வச்சுக்கோங்க. whose job is to question, investigate and take action on important legal and ethical issues like crime, justice, tech regulations and national security. இதுதான் உங்களோட வேலை. நேஷனல் செக்யூரிட்டிக்கும் கிரைம் ஏதாச்சும் நடக்குது, பீப்புளுக்கு வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுதுன்னா இவங்க அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோ கூப்பிட்டு பயங்கரமா கிரில் பண்ணுவாங்க. கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்பாங்க, அவங்கள பேசவே விட மாட்டாங்க. அப்படிப்பட்டதுதான் நடக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்க. This committee has the legal power to make companies like Meta, Google, TikTok answer for what they are doing, especially when it affects children, democracy, privacy and national security. Completely it's related to law. அதனாலதான் நான் வந்து இந்த மாஸ்டர் கிளாஸ் டைட்டிலே த கோர்ட்யார்ட் ஆஃப் ஐடி டெக் அப்படின்ற மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். சோ இங்க வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து இப்போ வந்து இந்த யூஎஸ் செனட் ஜுடிஷியரி கமிட்டிக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான ஒரு பிக் கம்பெனியா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க முன்னாடி போய் நிற்கிறேன், உங்க மேல கொஸ்டினா கேட்டு அடிச்சு நோத்திடுவாங்க. உங்களுக்கு பதில் கரெக்டா இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க, இல்லாட்டா அங்க பீப்புள் அவங்க கூட எடுத்துட்டு வந்துருவாங்க. பிரஸ் மீட்டிங் அங்க வந்து நடக்கும். நீங்க முன்னாடி நின்று பதில் மட்டும் தான் சொல்லணும். அதுதான் அங்க விஷயம். வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்? இதை வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதோட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். சோ அதை வந்து நம்மளுக்கு வந்து நான் ப்ளே பண்ண போறேன். ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? சோ இது வந்து நம்ம சேனல்ல அந்த சேனலுக்கு வந்து கிரெடிட் கீழே கொடுத்துருக்கேன். பட் ஐ ஜஸ்ட் ப்ளே தட் வீடியோ, இங்கே நீங்க பார்க்கலாம். Mr. Zuckerberg, let me start with you. Did I hear you say in your opening statement that there's no link between mental health and social media use? Senator, what I said is I think it's important to look at the science. I know people widely talk about this as if that is something that's already been proven. And I think that the bulk of the scientific evidence does not support that. Well, really, let me just remind you of some of the science from your own company. Instagram studied the effect of your platform on teenagers. Let me just read you some quotes from the Wall Street Journal's report on this. Company researchers found that Instagram is harmful. இப்போ இது வந்து இவங்களோட கம்பெனியோட ஓன் ரிசர்ச் டேட்டா. உள்ள நீங்க பார்க்கிறது அத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிருக்கேன் பாருங்க. Percentage of teenagers, most notably teenage girls. Here's a quote from your own study. Quote, "We make body image issues worse for 1 in 3 teen girls." Here's another quote. "Teens blamed Instagram," this is your study, "for increases in the rate of anxiety and depression. This reaction was unprompted and consistent across all groups." That's your study. Senator, we try to understand the feedback and how people feel about the services. We can improve. Wait a minute. Your own study says that you make life worse for 1 in 3 teenage girls. You increase anxiety and depression. That's what it says. And you're here testifying to us in public that there's no link. You've been doing this for years. For years, you've been coming in public and testifying under oath that there's absolutely no link. Your product is wonderful. The science is nascent, full speed ahead, while internally you know full well your product is a disaster for. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது எப்படி போகும் அப்படின்னா இந்த கோர்ட்யார்ட்ல வந்து ஒவ்வொரு சிஓஸ் வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து படிப்பாங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட்றது கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். இவர் என்ன அப்படி பேசினாரு அப்படின்றத பத்தி அதை நீங்க கீழே போய் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். பட் அவர் பேசினதுக்கு அப்புறம் இவர் வந்து ஹவுலின்றவர் வந்து கொஸ்டின் கேட்கிறாரு. யூஎஸ் செனட் கமிட்டில அவர் மெம்பர். சோ அதுதான் நீங்க வருஷம் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. சயின்ஸுக்கு இதுக்கும் வந்து சயின்ஸ் படி தான், சயின்ஸுக்கும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ப்ராடக்ட் சம்மந்தமே இல்லை, நாங்க பண்றதுல மக்கள் அதிகமா வந்து ஹெல்ப்ஃபுல் தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் ஃபேக்ட் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. Teenagers. Senator, and yet you keep right on doing what you're doing, right? Not true.
That's not true. Let me show you some other facts I know that you're familiar with. Wait a minute. That's not a question. That's not a question. Those are facts, Mr. Zuckerberg. That's not a question. Those aren't facts. Here, let me show you some more facts. Here's some information from a whistleblower who came before the Senate, testified under oath in public. He worked for you. It's a senior executive. Here's what he showed he found when he studied your products. So, for example, this is girls between the ages of 13 and 15 years old. 37% of them reported that they had been exposed to nudity on the platform unwanted in the last 7 days. 24% said that they had experienced unwanted sexual advances, they've been propositioned in the last 7 days. 17% said they had encountered self-harm content pushed at them in the last 7 days. Now, I know you're familiar with these stats because he sent you an email where he lined it all out. I mean, we've got a copy of it right here. My question is, who did you fire for this? Who got புரியுதா உங்களுக்கு? இங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து வேர்ஸனா பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல வரும் பாருங்க. fired because of that? Senator, we study all of this because it's important and we want to improve our services. Well, you just told me a second ago you studied it, but that there was no linkage. Who did you fire? I said you mischaracterized. 37% of teenage girls between 13 and 15 were exposed to unwanted nudity in a week on Instagram. You knew about it. Who did you fire? Senator, this is why we're building all Who these did you fire? tools. Senator, I don't think that's... Who did you fire? I'm not going to answer that. Because you didn't fire anybody, right? You didn't take any significant action. It's appropriate to talk about like individual It's not appropriate. HR decisions. Do you know who's sitting behind you? You've got families from across the nation whose children are either severely harmed or gone, and you don't think it's appropriate to talk about steps that you took? The fact that you didn't fire a single person? Let me ask you this. Have you compensated any of the victims? Sorry? Have you compensated any of the victims? These girls, have you compensated them? I don't believe so. Why not? Don't you think they deserve some compensation for what your platform has done? Help Senator, with counseling services, help with dealing with the issues that your services cause? Our job is to make sure that we build tools to help keep people safe. Are you going to compensate them? Senator, our job and what we take seriously is making sure that we build industry-leading tools to find harmful content, make money. take it off the services, to make money, and to build tools that empower parents. So you didn't take any action. You didn't take any action. You didn't fire anybody. You haven't compensated a single victim. Let me ask you this. There's families of victims here today. Have you apologized to the victims? Would you like to do so now? Well, they're here. You're on national television. Would you like now to apologize to the victims who have been harmed by your product? Show them the pictures. Would you like to apologize for what you've done to these good people? I'm sorry for anything that you've done. That you go through the things that your families have suffered. And this is why we invested so much and are going to continue doing industry-leading efforts to make sure that no one has to go through the types of things that your families have had to suffer. ஓகே, நான் இப்போ இதோட இந்த வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் வந்து புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி நம்மளோட டாபிக் வரலாம். ஸோ நவ் யூ காட் டு நோ வாட் ரியலி ஹேப்பன்ட் இன்சைட். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். ஸோ இதனுடைய ஃபுல் லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். இந்த எபிசோட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபுல்லா போய் பாருங்க. அதனால தான் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணும்போது எவ்வளவு சென்சிட்டிவா நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். இப்போ இவருடைய ப்ராடக்ட் பில்ட் பண்ணி நிறைய டீனேஜர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்ஸைட்டிக்குள்ள போறாங்க, டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மை மிஸ்யூஸ் பண்ணி அதனால நிறைய டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து லெஸ் தேன் 18 இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து ஆங்ஸைட்டில போறாங்க. நிறைய பேர் வந்து ராங் மெசேஜ்லாம் அவங்களுக்கு வருது. சில பேர் வந்து இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பல ரிப்போர்ட் வந்து உள்ள இன்டர்னலா இருக்கு. ஸோ இதுக்கு இவர் வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அப்படின்றதான் நிறைய பேருக்கு இவர் மேல இருந்த கோபமே. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். வாட் ப்ரோக்ரஸ் ஹஸ் பின் மேட் சின்ஸ் தென். ஸோ இது வந்து எப்போ நடந்திருக்குன்றதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன். January 31st, 2024 நடந்திருக்கு. பட் உள்ள அவங்களோட இன்டர்னல் ரிப்போர்ட் அவங்க காமிச்சது எல்லாமே October 31st, October 2021 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து நீ எதுவுமே எடுக்கலையப்பா, வருஷம் வந்து ஒண்ணுமே நடக்கல வெளியே சொல்லிட்டு இருக்க. அதனாலதான் நம்மளுடைய மார்க் ஜுகர்பர்க் மேல நிறைய பப்ளிக்கும் சரி செனேட்டும் சரி கோவமா இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இவர் மட்டும் இல்ல, இவர் கூட வந்த மத்த அந்த டிக்டாக் சிஓ, ஸ்னாப்சாட், ட்விட்டர் இவங்க எல்லாத்துக்கு மேல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. பட் நான் இவங்க மார்க் ஜுகர்பர்க் மட்டும் எடுத்துக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பல வீடியோஸ் காமிக்கலாம். பட் இதுல இருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் இப்ப அடுத்து வந்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் ப்ரோக்ரஸ் ஹஸ் பின் மேட் சின்ஸ் தென். இவர் என்ன பண்ணிருக்காரு அதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் விஷயம், மெட்டா ஆடட் சம் சேஃப்டி features particularly for teen. என்ன விஷயம் பண்ணிருக்காங்க, DM limits for strangers. அதாவது teen users can no longer get direct messages from adults they don't follow or aren't connected with them.
அவங்களுக்கு அந்த மாதிரி மெசேஜஸ் வராது. இல்லாட்டினா அந்த 2 அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணி இருந்திருக்கணும். எக்ஸாம்பிள், 14-year-old girl on Instagram won't receive creepy DMs from a 30-year-old man unless she follows him first. அந்த பொண்ணு இவங்க பர்சனை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா தான் மெசேஜ் வரும். மேபி 30 இயர்ஸ்ல யாரா இருக்கலாம், மேபி அப்பாவா இருக்கலாம், அங்கிளா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அப்படி இந்த ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும் தான் இன்கமிங் மெசேஜ் வரும். இல்லாட்டினா பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க less than 18. அடுத்து, more parental controls. Parents can now set limits on how long their kids can use Instagram, monitor who they follow and get reports. A parent can restrict their child from using Instagram after 10 p.m. or see if the child is getting DMs from unknown people. அது பேரண்டல் கண்ட்ரோல். யூடியூபுக்கு இருக்கு, யூடியூப் கிட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு முன்னாடி இல்லை, இப்போ இதெல்லாம் சீனா நடந்ததுக்கு அப்புறம் இவங்க நிறைய பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. மூணாவது, நியூடிட்டி ஃபில்டர்ஸ் அண்ட் அக்கௌண்ட் கிரியேஷன் வார்னிங்ஸ். அதாவது மெட்டா யூசஸ் AI to blur nude or sensitive images in DMs before they are seen. ஓகேவா? So if someone sends a nude photo to a teenager, Instagram blurs it and warns the user before opening. இதுதான் வந்து இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே. ஸோ அப்ப இதெல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த செனட் கமிட்டி கூப்பிடுறதுக்கு முன்னாடி அப்ப எவ்வளவு வேர்ஸனா இருந்திருக்கும், எத்தனை பேர்த்தோட டீனேஜர்ஸ்னுடைய பர்டிகுலர்லி கேர்ள்ஸோட லைஃப் வந்து டேமேஜ் ஆயிருக்கும் அப்படின்றது நீங்க எல்லாருமே யோசிச்சுப்பாங்க. ஸோ அடுத்து என்ன நடந்தது? ஓகே, இதெல்லாம் பண்ணிருக்கு. பட் இருந்தாலும் the core business model of AI powered engagement remains unchanged. ஏன்னா இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தான் அல்கோரிதம் தான் புஷ் பண்ணுது, AI தான் வந்து புஷ் பண்ணுது. பட் இவங்க இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த AI powered engagement இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து சேஞ்ச் பண்ணல. அப்படி என்னென்னலாம் பண்ணல அப்படின்றது தான் நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்க போறேன். Meta still makes money by keeping you addicted, pushing personalized content and collecting data, even though they added safety filters. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. என்னென்னலாம் புஷ் பண்றாங்க? Endless scrolling plus reels. AI shows videos that are so well personalized, so you keep scrolling for hours. That keeps your eyes on screen. அதனால equal to more ads, more money for Meta. ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போமா? இதை பத்தி தான் நம்மளோட லாஸ்ட் வீக்ல சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா பெவின்சன் சொல்லியிருப்பார். நீ மத்தவனோட லைஃபை பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா உன்னோட லைஃபையும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்ல பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால ஸ்க்ரோல் பண்றது பிரச்சனை இல்லை, பட் உருப்படியானதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை படிக்கிறதுல எந்த ஏரியால உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. பட் நிறைய டைம்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் இட் இஸ் சம்திங் விச் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அது எந்த விதமான என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தா பார்த்தாது, போய் ப்ராக்டிஸ் பண்ணும். நீங்க கோடிங்ல வந்து சாதிக்கிற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தா பார்த்தாது, ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சமான விஷயங்களை சேவ் பண்ணிட்டு அது இம்ப்ளிமெண்டேஷன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த விஷயம். பட் ஆனா அவங்களோட கோல் அதில் உங்களை புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் கான்ட்ரோவர்ஷியல் கான்டென்ட்ஸ் gets boosted. If negative or emotional content like anger, fear or shock keeps you engaged, AI still shows more that, even if it attacks your mental health. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன் டைம் அதிகமாகும், அதை மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது. இந்த அப்ளிகேஷன் வந்து யூசர்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுக்குது, அதனால நிறைய பேர் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்ஸா வந்து இந்த செனட்டரும் அவங்க வந்து படிக்கிறாப்ல. ஸோ அதுதான் ஒண்ணுமே அதை வந்து அவங்க மாத்தல, நான் அப்படியே தான் இருக்கு. மூணாவது விஷயம், டேட்டா கலெக்ஷன் ஸ்டில் ஹேப்பனிங். எவ்ரி லைக், ஸ்க்ரோல், கமெண்ட் ஆர் பாஸ் ஹெல்ப்ஸ் AI predict your behavior. That data is still used for ad targeting. இந்த ஏரியால தான் நம்மள ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், மெட்டாக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைட் ஆஃப் AI வந்து இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். பீப்புளை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பத்தி பேசுறேன். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட்டே வந்து இவங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் இதை டிபெண்ட் பண்ணி நான் இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் ஆட் போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பெரிய ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரைக்கும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல அவங்க பிசினஸ் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டாவை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிசினஸ் எல்லாமே படுத்துரும். அது அவங்களுக்கு US கவர்மெண்ட்டுக்குமே தெரியும். பட் சென்சிட்டிவா பண்ணுங்க அப்படின்றது அவங்களோட பாயிண்ட். ஆனா இந்த AI பவர்டு விஷயத்தை வந்து அவங்க குறைக்கிறதா பிளானே கிடையாது. அவ்வளோக்கு அவங்க புஷ் பண்ணும் போது தான் நிறைய பீப்புள் வந்து அதில் உள்ள இருப்பாங்க. நிறைய பீப்புள் உள்ள இருந்தால் தான் ஆட் அவங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். அதில் வந்து அவங்க மணி மேக் பண்ண முடியும். நிறைய பேர் நம்மளே மாதிரி என்னைய மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் ரன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த விஷயத்தை அவங்க வந்து ஸ்டாப் பண்ணல. முக்கியமான பாயிண்ட் அதனால தான் இதான் டேக் அவே. மெட்டா ஆடட் லாக்ஸ் ஆன் த டோர்ஸ் லைக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், பட் த ஹவுஸ் இட் செல்ஃப், தட் இஸ் AI பிசினஸ் மாடல், ஸ்டில் லீட்ஸ் யூ வேர் தே வாண்ட். மோர் ஸ்கிரீன் டைம், மோர் என்கேஜ்மெண்ட், மோர் ஆட். இதுதான் அவங்களுடைய கோல். எந்த பிளாட்ஃபார்ம்ல அதிகமான யூசர்ஸ் இருக்காங்களோ அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து எல்லாருமே ஓகே இந்த இடத்துல அதிகமாக யூசர்ஸ் இருந்துச்சுன்னா இதுல வந்து ஆடுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த யூசர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னா அதிகமான ஸ்கிரீன் டைம் இருக்கு, அந்த மாதிரி டேட்டாஸ்ல அதிகமா இருக்கணும். அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க, ஹாட்ஸ்டார் பாருங்க, யூடியூப் பாருங்க, எந்த இடத்துல அதிகமா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறாங்களோ, பீப்புள்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல தான் ஆட் வந்து காமிக்க முடியும். இப்ப எல்லாருமே இந்த சன் டிவி, KTVல ஓல்டு ஜென்ரேஷன்ல இருக்காங்க. இப்ப எல்லாமே இந்த ஜென்ரேஷன் இப்போதைக்கு இருக்கக்கூடிய 20+ இருக்கட்டும், எல்லாருமே இன்ஸ்டாகிராம் தான் இருக்கும். அப்ப இங்க தான் ஆட் ஓட்ட முடியும். காலம் மாறிடுச்சு. ஸோ இதுதான் விஷயம். பட் ஆனா இப்ப இந்த இடத்துலலாம் இந்த AI பவர்டு என்கேஜ்மெண்ட்லாம் மாத்தல, அது கண்டினியூஸா போய்கிட்டு இருக்கு. அதை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர்த்தினுடைய லைஃப் பிலாங்கிங்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலே அதில் தான் இருக்குது. ஸோ அதனால அது நிறைய பிசினஸ் இருக்கிறதுனால அதை வந்து அவங்க மாத்தல, டச்சும் பண்ணல. ரைட். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றதான் நான் அடுத்த இந்த பாயிண்ட்ல வந்து நான் பேச போறேன். Why is this important for India and AI students or AI product builders or entrepreneurs? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதனால இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா நீங்க எல்லாருமே நல்ல ரைட் மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதையுமே பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், because big tech companies like Meta, Google and TikTok affect millions of Indian users too, especially young people. கரெக்ட் தானே? அவங்க அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டாங்க, பட் வேர்ல்டு வைட்ல அந்த யூசர்ஸ் வந்து இருக்க தானே செய்யறாங்க. அதனால if the US government can question and regulate them, Indian regulators may follow and learn from it.
Why not? We should also do that. அடுத்து global pressure increases to design safer AI products. அதுல நான் வந்து இப்போ வந்து முந்திக்கிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி விஷயம் இருக்குப்பா அப்படின்னா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு இது தெரியல, அதனால தான் சொல்லிட்டேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால திரும்பி போயிட்டு என்னப்பா தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி பேசுன்னு சொல்ல வேணாம். நான் பிகினர்ஸ்க்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அதனால திருப்பி அதுக்கு ஏற்ற மாதிரி ஜட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே போடாதீங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. Future AI developers or product creators must know how AI ethics, privacy and safety plays a global role. புரியுதா? ஸோ அதனால அடுத்து நான் ஃபியூச்சர் AI டெவலப்பர்ஸுக்கு தான் நான் வந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்மளுடைய இந்தியன் சிஸ்டமே இந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி கமிட்டி இருக்கோ நம்மளுக்கும் கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு அதுக்கு அவ்வளோக்கு அதிகமா நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் பெருசா நமக்கு உருவாக்கல. இப்பதான் நம்மளுடைய அரவிந்த் ஸ்ரீனிவாசன் பெர்ப்ளெக்ஸினுடைய CEO இவரும் யூஎஸ்ல தான் இருக்காரு. பட் இருந்தாலும் இவரெல்லாம் இந்தியன்ஸ். ஸோ நிறைய பெரிய இந்தியன்ஸ்லாம் வந்து யூஎஸ்ல தான் போயிட்டு பெருசா கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்தியாவில இருந்து யூஎஸ் மாதிரி இந்தியா ஆயிடுச்சுன்னு கேட்டா கஷ்டம் தான். நம்பர்ஸ் we are still in a developing country, அவங்க டெவலப்டு கண்ட்ரி. அப்போ they are more responsible for what exactly the applications that they are building. அதனால அவங்க கமிட்டி இருக்கு. நம்மளும் அந்த காலத்துல அந்த மாதிரி டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதே மாதிரி ப்ராசஸ்ல போகும். அப்படி இல்லைனாலும் இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெவலப் ப்ராடக்ட்ஸ் which is ethically safer, privacy அதிகமா இருக்கணும், சேஃப்டி அதிகமா இருக்கணும். அதனால தான் நமக்கு வந்து 5 key takeaway points for AI product builders in 2025 பத்தி இப்போ நான் உங்களுக்கு வந்து பேச போறேன். ரைட், இப்போ 5 takeaways for AI product builders. ஃபர்ஸ்ட் விஷயம், ethical AI is not optional. ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றது பண்ணாதீங்க, அதுக்குள்ள கொஞ்சம் எத்திக்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்படி யூசர்னா இருந்தா இவங்க தான் பண்ணணும். அந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரைம் பண்றவங்க ஊர்பட்ட பேர் இருக்காங்க. கிரைம் அதிகமா ரேட் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு, கம்மியாகிற மாதிரிலாம் இல்ல. அதனாலதான் போலீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியும் அதனுடைய அதர் ஹேண்ட் வந்து சைபர் அட்டாக்ஸ் நிறைய நடக்குது. நிறைய ஸ்டைல நெகட்டிவா நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நாங்க பேசல. பட் நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறீங்கன்னா அது சேஃப்டி மெச்சர்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் அட்டாக்ஸ்ல நிறைய வருது. குளோபல் கவர்மெண்ட்ஸ் will question unethical design. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் நீங்க டேக் எடுத்துக்க வேண்டியது, algorithms have consequences. Even if the user is from another country, your code can impact lives. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் விஷயம், accountability is coming. Even if you are a coder, your choices matters. So think beyond futures. இன்னைக்கு இது பண்ணிக்காதீங்க, நாளைக்கு எத்தனை பேர் இம்பாக்ட் பண்ணும், இது எந்த லெவலில் வந்து நெகட்டிவா பீப்புள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்க. பிகாஸ் அக்கௌண்டபிலிட்டி உங்களை சார்ந்ததா இருக்கும். நாலாவது விஷயம், law and tech are emerging. So அதான் வந்து law and tech are merging. You should understand not only tech but also policy and ethics. ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றது வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது, இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு. அஞ்சாவது, build safe, scalable system. Future ready developers will be those who combine AI, empathy and responsibility. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க லிங்க்டின்ல கூட போடுங்க. அந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து நீங்க இம்பாக்ட் பண்ணலாம். இது வந்து பியூர்லி நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி கைண்ட் ஆஃப் ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஒரு AI ப்ராடக்ட் பில்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நீங்க மைண்ட்ல வச்சு டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்பெசிபிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால நாங்களும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல பில்ட் பண்ணி நிறைய பேருக்கு இந்த AI எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் இந்த அவேர்னஸ் நான் கொடுக்கலன்னா இட்ஸ் நாட் சம்திங் ஐம் டூயிங் ஜஸ்டிஸ் ஃபார் மை பர்டிகுலர் பார்ட் அப்படின்றதுனால தான் நான் இந்த செஷனை வந்து உங்களுக்கு நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இவ்வளவுதான் என்னுடைய டாபிக். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபுல்லாவே எப்படி வந்து இந்த ஏஐஸ் ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் கற்றுருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஸோ எதுக்காக இந்த மார்க் ஜுக்கர்பர்க் வந்து கூப்பிட்டாங்க, உள்ள எதனால என்ன ரீசன், கோர்ட் ரூம்குள்ள என்ன நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதனால இந்தியா வந்து இந்தியன் ஏஐ ப்ராடக்ட் டெவலப்பர்ஸ்ல இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும், இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ்ல மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டேக்அவே பாயிண்ட்ஸோட கொடுத்துருக்கேன். ஸோ இதோட நான் முடிக்கிறேன். வாட் இஸ் இட் சம்திங் தட் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்ஸ் சொன்னேன், அதை தான் நான் இப்போ உங்களுக்காக நான் பேச போறேன். அப்டேட்ஸ் மொத்தம் 3 அப்டேட்ஸ் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் யூடியூப் கண்டென்ட்ஸ் ரிலேட்டட். செகண்ட் அப்டேட் கோர்ஸ் ரிலேட்டட், அதாவது யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா சில டேட்டா சயின்ஸ் மிஷன் போட்டிருக்கேன், அதை பத்தி. மூணாவது நெக்ஸ்ட் மீட் அப் பிளான் எப்ப, இதை பத்தி நான் வந்து பேச போறேன். ஃபர்ஸ்ட் இந்த யூடியூப் கண்டென்ட்ஸ் ரிலேட்டட் பத்தி பேசிடுவோம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஐ ஃபெயில் டு கீப் அப் த கமிட்மெண்ட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்லி ஐ எம் சாரி. ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், பயங்கரமாக யோசிப்பேன். பட் அது இன்கேஸ் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் கம் அண்ட் கொஞ்சம் ட்வீக் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டு பி ஆனஸ்ட் என்னால் டெய்லியுமே கண்டென்ட் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ட்ரை பண்ண முடியும் அப்படின்றது, பட் ஐ அக்செப்ட் மை ஃபெயிலியர். என்னால் டெய்லியும் கண்டென்ட் போடுறது முடியல. பிகாஸ் இங்கே கம்பெனி லீட் பண்ணிட்டு நிறைய மீட்டிங்ஸ் நான் போறேன், கிளைண்ட்ஸ் வராங்க, நிறைய பேர் இங்கே வந்து உள்ள காசு கொடுத்து படிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் எப்படி சர்வீஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் எடுத்து யோசிக்க போறேன். உங்களுக்கும் நிறைய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் அ ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டர். எனக்கு இங்கே பாத்துக்கிறதுக்கும் பீப்பிளை மீட் பண்றதுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அதனால நான் ஸ்டாப் பண்ண போறதுல என்னோட புது கமிட்மெண்ட் என்னன்னா, உங்களுக்கு மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 4 நாள் யூடியூப் சேனல்ல கண்டென்ட் வரும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி புதுசான இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். ஸோ அதனால கூச்சிக்காதீங்க. ஸோ அதுதான் தட்ஸ் வாட் பை தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அதனால திஸ் இஸ் மை நியூ கமிட்மெண்ட். ஸோ கண்டிப்பா இது என்னால் கீப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நிறைய புது விஷயங்கள், கொஞ்சம் அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் நான் வந்து என்னுடைய லேர்னர்ஸ் கம்யூனிட்டி பே பண்ணி வரவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் நான் கண்டிப்பா இங்கேயும் நான் யூடியூப்ல கொடுக்க போறேன். ஸோ அதனால கீப் சப்போர்ட்டிங் மீ. இது வரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் பண்ணதுனால நான் உங்களை நேர்லயே வந்து மீட் பண்ணிட்டேன். ஒரு 50-60 பேர் நான் வந்து மீட் பண்ணிட்டேன். ஐ ஹோப் தட் கிரியேட்டட் சம் வேல்யூ இன் யூ அண்ட் ஃபார் மீ ஆல்சோ.
ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த 4 நாள் நீங்க கண்டென்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ரைட். கோர்ஸ் ரிலேட்டட்ல யூடியூப்ல நான் வந்து ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டை பத்தி ஒன்று பேசல. மிஷின் லேர்னிங் டாபிக்ஸும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. இது எனக்கு தெரியும். Do not worry. எல்லாருமே கமெண்ட் செக்ஷன் வந்து இதை பத்தி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு எந்த டாபிக் எடுத்திருக்கேன், எது எடுக்கலன்றது எனக்கு தெரியும். அந்த அஜெண்டாவை கம்ப்ளீட்டா நான் முடிச்சிருவேன். ஸோ இந்த வாரம் வெனஸ்டே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் அதை பத்தி நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்விஸ் பார்ட் 2 வீடியோ வந்துடும். நிறைய பேர் எல்லா வீடியோலையும் ஜார்விஸ் பார்ட் 2 போட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ கூட போய் பார்க்கலாம். ஹவு டு பில்ட் யுவர் ஓன் ஜார்விஸ் அப்படின்ற மாதிரி பார்ட் 1 வந்து நான் ரிலீஸ் பண்ணிருக்கேன். அது பத்தி அது நிறைய பேர் டெவலப் பண்ணி பார்த்து ஈஸியா அது வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பார்ட் 2 வந்து டிப்ளாய்மெண்ட் பார்ட் வந்து நான் வந்து போடல. இந்த வாரம் ஃப்ரைடே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணப்படும். ஓகே, டோன்ட் வரி. அண்ட் அடுத்து இந்த டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட பிளான் என்னன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ப்ராஜெக்ட் பேஸ்ட் டீச்சிங் லைக் ஜார்விஸ் எப்படி நம்ம பில்ட் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரியான புது ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நான் டிகோட் பண்ணி அது மூலியமா நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய பிளான் ஃபார் ஒன்ஸ் திஸ் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இந்த யூடியூப்ல முடிச்சதுக்கு அப்புறமா. ஓகேவா? அடுத்து முக்கியமான அப்டேட், நெக்ஸ்ட் மீட்டப் பிளான் எப்பனா ப்ராமிஸ். ஓகேவா? when we hit 25k subscribers, நம்ம சேனல் என்னைக்கு 25k subscribers ரீச் ஆகுதோ அப்போ நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். இன்கேஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க எல்லாம் புரிஞ்சுக்கு அப்படின்னா அந்த 25k subscribers நம்மளோட சேனல்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது என்ன இடம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து அப்போ நான் சொல்றேன். ஸோ இப்பவே நீங்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா செஷன்ஸும் நீங்க பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே எனக்கு கொடுங்க. நீங்க கேட்கக்கூடிய பல கொஸ்டின்ஸ் எடுத்து தான் நான் புது கண்டென்ட் நான் வந்து மேக் பண்ணி அதுக்கு ரிசர்ச் பண்ணக்கூடிய டைம்ல இருக்கு. அண்ட் முக்கியமான இந்த டாபிக் நான் டைம் எடுக்கிறது காரணம்னா ஜஸ்ட் வாட் என்னால பேசிடலாம். இன்னைக்கு இந்த கண்டென்ட் நான் வந்து பண்றதுக்கு 48 மணி நேரம் வச்சிருக்கேன். ஓகே, அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் என்னுடைய டெய்லி ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் இம்பாக்ட் ஆகுது. அதனால ரிசர்ச் டைமும் போகும். அந்த மாதிரி நல்லா ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா எடுத்துட்டு வந்து கொடுக்கணுன்றது எனக்கு போல். அதுக்கு R&D ஒர்க்கும் டைம் ரொம்ப அதிகமாக கன்சியூம் ஆகுது. அதனால தான் எனக்கு அந்த டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறேன். ஸோ அதனால நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக்கும் போட்டுருங்க. பிகாஸ் அப்பதான் இந்த யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சு ஓகே இவருக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ல பிடிக்குது, திருப்பி இந்த மாதிரி அடுத்த கண்டென்ட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுன்ற மாதிரி புரிஞ்சுக்கும். ஸோ ஜஸ்ட் டூ தட். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா யூ கேன் டூ தட். ஓகே, அண்ட் லாஸ்ட் ரிமைண்டர் டு யூ ஆல், என்னுடைய கோல் இந்த பர்டிகுலர் டீச்சிங் மூலியமா, இந்த மாஸ்டர் கிளாஸ் மூலியமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வாட் த வேர்ல்ட் இஸ் விட்னஸிங் ரைட் நவ் அப்படின்றத என்னோட கோலா இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னா என்னோட ரெக்வஸ்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ வாண்ட் டு see today is understandable or complex. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த அப்டேட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஃபைன் அது இருக்கட்டும். பட் அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கம்ப்ளீட் the courtyard, the courtroom of IT tech, why every AI products should know this அப்படின்ற டாபிக் பத்தி நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். புரிஞ்சுச்சா இல்ல வேற ஏதாவது புதுசா ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்றத பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. I would like to read your comments and definitely நான் உங்க எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து I'll try to respond. ஓகேவா? ஸோ இதோட இந்த பர்டிகுலர் செஷனை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்க வந்து பொறுமையா இருந்து இந்த ஃபுல் செஷனை பார்த்து உங்களுக்கு வேல்யூ கிரியேட் ஆச்சுன்னா I would like to read your comments. பாத்தீங்கன்னா மட்டும் கீழே கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? நம்ம நாளைக்கு இல்ல வெனஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃபரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் this is your AI coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.